الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام أما بعد. قال الله تعالى: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كيف تكفرون بالله وكنتم أمواتا فأحياكم ثم يميتكم ثم يحييكم ثم إليه ترجعون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமான ஜுமா மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மறுமையை நினைவூட்டும் புத்தாண்டு என்கின்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நம் வாழ்வில் மீண்டும் ஒரு ஆண்டை நிறைவு செய்து புதிய ஆண்டை அடைந்திருக்கின்றோம். 2024 நிறைவு பெற்றுச்சு. 2025 ஆரம்பமாக இருக்கிறது. இப்போ புதிய ஆண்டு வருகிற பொழுது நினைவூட்டுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான செய்தி என்ன? கடந்த ஆண்டு, அதே போன்று இந்த புதிய ஆண்டு, இந்த ஆண்டே நமக்கு ஒரு செய்தியை நினைவூட்டுகிறது. அதுதான் மறுமையை நினைவூட்டுகின்றது. 2024 எப்படி முடிஞ்சிச்சோ அதே போல 2025 முடியும், 26 முடியும். இப்படியே ஒவ்வொரு ஆண்டுகளாக நிறைவுறும். ஒவ்வொரு ஆண்டும் நிறைவு பெறுகிற பொழுது இந்த புதிய ஆண்டு வருகிறது. பழைய ஆண்டு நிறைவு பெறுவது போல நாமும் ஒரு நாள் இந்த உலகை விட்டும் பிரிய போகின்றோம். பிரிந்து நாம் எங்கே செல்ல போகின்றோம்? மறுமையை நோக்கி செல்ல போகின்றோம். நம்முடைய மரணத்தை, நம்முடைய மறுமையை இது நினைவூட்டுகிறது. ஒரு வருஷம் கழிஞ்சிச்சு அப்படின்னா இதே மாதிரி இந்த உலகமும் கழிஞ்சிரும் அப்படிங்கிறத இது நினைவூட்டுது. மறுமை எப்பொழுதுமே நம்முடைய நினைவில் இருக்க வேண்டிய ஒரு அம்சம். நாம் மறக்கக்கூடியவர்கள், மறதியாளர்கள். அல்லாஹ்வே அதை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். மனிதன் மறதியாளனாக இருக்கின்றான். ஆகவே நாம் எல்லாவற்றையுமே மறந்து பெரிய விஷயங்களை கூட மறந்து விடுகின்றோம். நாம் மறக்கக்கூடாத விஷயங்களை கூட மறந்து விடுகின்றோம். மறக்க முடியாத விஷயங்களை கூட நாம் மறந்து விடுகின்றோம். நாம் பலகீனமானவர்கள். ஆகவேதான் சில விஷயங்களை நாம் மீண்டும் மீண்டும் பசுமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்ப இந்த புதிய ஆண்டு நம்முடைய மரணத்தை, நம்முடைய மறுமையை நினைவூட்டுகிறது. கடந்த ஆண்டு அதே போல கடந்த ஆண்டும் நம்முடைய மறுமையை, நம்முடைய மரணத்தை நினைவூட்டியது. மறுமை என்பது என்ன? மறுமைனா என்ன? மறுமை சிந்தனைங்கிறோம், ஆஹிரத் அப்படிங்கிறோம், யௌமுல் ஹஷ்ர் என்று சொல்லுகிறோம். எல்லாமே மறுமையை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். மறுமைங்கிற அந்த ஒரு கான்செப்ட், அது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். முஸ்லிம்கள்ட்ட மட்டும்தான் அது நடைமுறையில் இருக்குது, பேசப்படுது.
வேற எந்த சமூகமும் மறுமையை குறித்து பேசுவது கிடையாது, பரிமாறிக்கொள்வது கிடையாது, உரையாடிக் கொள்வது கிடையாது, ஒருவருக்கொருவர் நினைவூட்டிக் கொள்வது கிடையாது. மறுமை என்பது என்ன? எல்லாமல் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான், அஃபஹலக்னாகும் அபஸன் வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன். மறுமை என்பது என்ன? திருக்குர்ஆன் சில வார்த்தைகளிலே குறிப்பிட்டு காட்டுகிறது. உங்களை நாம் வீணுக்காக படைத்திருக்கின்றோம், வீணாகவே படைத்திருக்கிறோம், எந்த நோக்கமும் இல்லாமல் படைத்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் நம்மிடம் திரும்பி வரமாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். இதுதான் மறுமை. மறுமைனா இதுதான். நம்ம மௌத்தானதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருமானா இல்ல, நாம் மீண்டும் இறைவனிடத்தில் செல்ல இருக்கின்றோம். மீண்டும் இறைவனிடத்தில் செல்ல இருக்கிறோம் என்றால் அப்ப நம்ம ஏற்கனவே இறைவனிடமிருந்து தான் வந்திருக்கிறோம் அர்த்தம். அதாவது அல்லாஹ் வேறு வசனத்தில் சொல்கிறான், கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி வ குன்தும் அம்வாத்தன், நீங்கள் இல்லாமையில் இருந்து அல்லாஹ் உங்களை உருவாக்கி இருக்கிறான். அல்லாஹ் தான் நம்மை உருவாக்கி இருக்கிறான், அல்லாஹ் தான் நம்மை படைத்திருக்கின்றான். இல்லாமையில் இருந்து உருவாக்கி உங்களுக்கு உயிர் கொடுத்து மீண்டும் உங்களை இல்லாமையில் ஆக்கி, அதாவது மரணிக்க செய்து பிறகு மீண்டும் உங்களை படைப்பான், உயிர் கொடுப்பான், எழுப்புவான். இப்படிப்பட்ட இறைவனை நீங்கள் எப்படி மறுக்கின்றீர்கள்? இப்படிப்பட்ட மறுமையை நீங்கள் எப்படி மறுக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் ஆச்சரியப்படுகின்றான். இப்ப நம்ம எல்லாமே இல்லாமையிலிருந்து வந்தவங்க தான். 30 வருடங்களுக்கு முன்பு நாம் இல்லை, 40 வருடங்களுக்கு முன்பு நாம் இல்லை, 50 வருடங்களுக்கு முன்பு நாம் இல்லை. இல்லாமையிலிருந்து நாம் உருவாகி இருக்கின்றோம். இந்த இல்லாமையிலிருந்து யார் உருவாக்கினார்? அவன்தான் நம்மை மீண்டும் இல்லாமல் காணாமல் போகச் செய்வான். அவன்தான் நம்மை மரணிக்க செய்வான். மரணிக்க செய்தால் அதோடு முடிந்து விட்டதா? இல்லை, மீண்டும் அல்லாஹ் நம்மை எழுப்புவான், விசாரிப்பான், பரிசு கொடுப்பான், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், தண்டனை கொடுப்பான். இதுக்கு பேர் தான் மறுமை சிந்தனைங்கிறது. இந்த மறுமை சிந்தனை இஸ்லாத்தினுடைய அடித்தளமான ஒரு கொள்கை. இது இஸ்லாத்தினுடைய அடித்தளம். நிறைய நம்ம சொல்றோம் இல்லையா, தௌஹீத். இஸ்லாம்னா தௌஹீத். இஸ்லாம்னா என்ன? சில விஷயங்கள் நமக்கு டக்கு நினைக்கும். இஸ்லாம்னா தொழுகை. இந்த மாதிரி அடிப்படையான விஷயம்தான் மறுமை சிந்தனை, மறுமை நம்புவது. ஒருத்தர் நீங்க இஸ்லாத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்க, மெயினான விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லுவோம் இல்லையா? எதை சொல்லுவோம்? முக்கியமான விஷயம், அடித்தளமான விஷயத்தை தான் நம்ம சொல்லுவோம். கடவுள் நம்பிக்கை இருக்குங்க. கடவுள் நம்பிக்கைனா மற்ற மக்களும் கடவுளை நம்புறாங்க. அப்ப எங்க அது ஃபுல்ஃபில் ஆகும்? மறுமையை சொல்லுகிற பொழுதுதான் இஸ்லாத்துடைய ஒரு பிக்சர் முன்னாடி வரும். இஸ்லாத்தின் அடிப்படையாக இருப்பது மறுமை சிந்தனை, மறுமையை நம்புவது. அல்லாஹ் சொல்லுகின்றான், அம்ம யதஸாஅலூன் அனின் நபஇல் அஸீம் அல்லதி ஹும் ஃபீஹி முக்தலிஃபூன். எந்த விஷயத்தை பற்றி அவர்கள் உங்களிடத்தில் கேட்கின்றார்கள், அந்த விஷயத்தை குறித்து அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கின்றார்கள். அந்த விஷயம், அந்த நாள், அந்த நேரம் வரத்தான் போகிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மறுமையை போதிப்பதற்காகத்தான் அல் குர்ஆன், மறுமையை போதிப்பதற்காகத்தான் இறை தூதர்கள் வந்தார்கள். மறுமை என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான அம்சம். நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு மறுமையை சொல்லல அப்படின்னா நீங்க இஸ்லாத்தை சொன்ன மாதிரி ஆகாது. தொழுகையை சொல்லியாச்சு, தௌஹீதை சொல்லியாச்சு, நோன்பை சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. மறுமை மட்டும் சொல்லலன்னு வைங்களேன், அந்த இஸ்லாத்தை நாம் முழுமையாக சொன்னதாக ஆகாது. இஸ்லாத்தை நாம் எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டோம், மறுமையை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இஸ்லாத்தை நாம் புரிந்து கொண்டவர்களாக ஆக முடியாது. எல்லா செயல்பாடுகளும் நம்மள்கிட்ட இருக்குது, மறுமை சார்ந்த விஷயங்களை பத்தி நமக்கு தெளிவு இல்லை அப்படின்னா நாம் முஸ்லிம்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் மறுமை சிந்தனை என்பது அது இஸ்லாத்தின் அடித்தளமான ஒரு நம்பிக்கை. மறுமை நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் எப்போதுமே பசுமையாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மறுமை சிந்தனைங்கிறது, மறுமை நம்பிக்கைங்கிறது இஸ்லாத்தினுடைய அடையாளம். ஒருத்தர் முஸ்லீம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன? அவர் ஓர் இறைவனை வணங்குகிறார், மறுமையை நம்புகிறார், அதுதான் அடையாளம். மறுமையை நம்பாவிட்டால், மறுமையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவரிடத்தில் இஸ்லாமிய அடையாளம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவேதான் முஸ்லிம்களை போன்று நடித்துக் கொண்டிருந்த நயவஞ்சகர்களுக்கு குறித்து குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் சொல்லுகிற பொழுது, வமினன் நாஸி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆகிர். இப்ப மக்கள்கிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்கெல்லாம் முஸ்லிம்கள் அப்படி சொல்லுவாங்க. அப்படி முஸ்லிம்கள் சொல்றப்ப, அதை விவரிச்சு சொல்றப்ப, நாங்க அல்லாஹ்வை ஏத்துக்கிறோம், மறுமையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று பதிவு செய்வார்கள். ஆமன்னா பில்லாஹி, அல்லாஹை நம்புகிறோம் என்று சொன்னால் கூட மக்கள் முஸ்லிம் என்று நம்ப மாட்டார்கள். வபில் யௌமில் ஆகிர்,
மறுமையை நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னால்தான் முஸ்லிம் என்று நம்புவார்கள். மறுமையை நம்புவது இஸ்லாத்தின் அடையாளம். மறுமை நம்பிக்கை இல்லை அப்படின்னா இஸ்லாமிய அடையாளம் நம்மள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். மறுமை நம்பிக்கை பற்றிய புரிதல் இல்லை என்றால் இஸ்லாமிய அடையாளம் நம்மிடத்தில் இல்லை என்ற பொருள். ஆனால் இன்றைக்கு நம்ம மறுமையை குறித்து எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கிறோம், எவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சொல்ல போனா நம்ம தொடாத டாபிக் எது அப்படின்னா மறுமை சம்பந்தமான டாபிக். மறுமைக்கு முன்னால ஒரு விஷயம் இருக்கு, அதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். உலகம் எப்படி அழிக்கப்படும், உலக அழிவு நாள் எப்போது வரும், இதை பத்தினா நம்ம கேட்போம். ஒரு பயான் நடக்குது, ஒரு பெரிய அறிஞர் வந்து பேசுறாரு, ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி வைக்கிறாங்க. எல்லா கேள்வி பதில் நிகழ்ச்சிகளையும் மக்கள் கேட்கறது என்ன, மறுமை எப்ப வரும், இந்த உலகம் எப்ப அழிக்கப்படும், கியாமத் நாளுடைய அடையாளம் என்ன, தஜ்ஜால் எப்ப வருவான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்ப வருவாங்க, இந்த மாதிரி கேள்விதான் கேட்போம். மறுமை எப்போது வரும், இந்த உலகம் எப்பொழுது அழிக்கப்படும் என்று தெரிந்து கொள்வதில் இருக்கக்கூடிய ஆர்வம் எழுப்பப்படுகின்ற நாள், அந்த நாளிலே நம்முடைய நிலை என்னவாகும் என்பதை குறித்து நமக்கு பெரிய ஆர்வம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நபர் வருகிறார், மறுமை எப்போது வரும் என்று கேட்கின்றார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய முகம் மாறுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், மறுமை எப்போது என்று கேட்கின்றாயே, மறுமைக்காக தயார் செய்து விட்டாயா, உன்னுடைய வாழ்க்கையை நீங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கின்றீர்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள். மறுமைக்காக தயாராகக்கூடிய அந்த சிந்தனை நம்மிடத்தில் இல்லாமல் உலகம் எப்படி அழிக்கப்படும், அதனுடைய அடையாளங்கள் என்ன, அதையே நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு சரி நிறைய சமூக ஊடகங்கள்ல பார்த்தா நிறைய யூடியூப் சேனல்லாம் இருக்குது. அதுல மக்கள் எது நிறைய பார்க்கறாங்க, உலக முடிவு நாளின் அடையாளங்கள், அதான் நிறைய மக்கள் பார்க்கறாங்க. தஜ்ஜாலை பத்தி பார்க்கறாங்க, யஜூஜ் மஜூஜ் யாருன்னு சொல்லி பார்க்கறாங்க. அந்த மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா அவங்களுக்கு வந்து வியூஸ்ல நிறைய குமியுது. அதுல ஒரு சுவாரஸ்யம் தேடல் நம்மிடத்தில் இருக்கிறது. உண்மையில் இந்த தேடல் என்பது நம்முடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறது. நம்முடைய பொறுப்பு என்ன, மறுமைக்கான தயாரிப்பு. அந்த தயாரிப்பை தடுப்பதிலே இப்லீஸ் வெற்றி பெற்று விட்டான். எப்படி தடுக்கிறான், இதை வச்சே தடுக்கிறான். உலகம் அழியும், எப்படி அழியும், அதனுடைய அடையாளம் என்ன, இதுலயே. அப்ப நம்ம எப்படி என்ன நினைக்கிறோம்னா, அந்த மாதிரியான விஷயங்களை தேடுனா ஒரு நமக்கு நன்மை கிடைக்கும், ஒரு பெரிய பாக்கியமா நம்ம நேரத்தை செலவு பண்றோம்னு சொல்லி நினைச்சு நாம் நம்முடைய மறுமை தயாரிப்பிலே கோட்டை விட்டு விடுகின்றோம். கவனச்சிதறல் நமக்கு ஏற்பட்டு விடுகின்றது. ஆகவே மறுமை சிந்தனை என்பது இஸ்லாத்தின் அடையாளம், ஒரு முஸ்லிமின் அடையாளம். இன்னும் சொல்ல போனால் மறுமை சிந்தனை தான் இறை நம்பிக்கையை முழுமை பெறச் செய்கிறது. இஸ்லாம்னா தௌஹீத் தான் நம்ம சொல்றோம், ஓர் இறைவனை வணங்குதல். அந்த ஓர் இறைவனை வணங்குவது என்ற அந்த அற்புதமான அந்த கொள்கையை, சித்தாந்தத்தை முழுமைப்படுத்துவது எதுவென்றால் மறுமை சிந்தனை தான். இப்ப மக்கா இணைப்பாளர்கள், திருக்குரான் பல இடங்கள்ல அல்லாஹ் கேட்கின்றான், இந்த வானம் பூமியை படைத்தது யார்? உடனே மக்கா இணைப்பாளர் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். இப்ப மக்கா இணைப்பாளர்கள்ட்ட அல்லாஹுடைய நம்பிக்கை இருந்தது, கடவுள் நம்பிக்கை என்பது இருந்தது. ஆனால் மரணத்திற்கு பிறகு என்ன ஏற்படும் என்று வருகிற பொழுது, அதை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கின்ற பொழுது அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். ஐதா மித்னா வ குன்னா துராபன் ஐன்னா லமபூஸூன் ஐன்னா லஃபீ ஹல்கின் ஜதீத். நாம் இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போன பிறகு மீண்டும் நாம் எழுப்பப்படுவோம் என்று இவர் சொல்லுகிறாரே, ஒரு புதிய படைப்பாக நாம் மீண்டும் படைக்கப்படுவோம் என்று சொல்லுகிறாரே, இது ஆச்சரியம் இல்லையா என்று மக்கா இணைப்பாளர் கேட்கின்றார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான். இப்ப சொல்றதெல்லாம் யாரு, அந்த கேள்வி எல்லாம் கேட்கறது யாரு, இறை நம்பிக்கையாளர்கள், இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் கேட்கிறாங்க. இப்ப நாத்திகர்களும் மறுமையை மறுக்கின்றார்கள், சிலை வழிபாடு செய்பவர்களும் மறுமையை மறுக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மறுமை நம்பிக்கை என்பது இறை நம்பிக்கையை பூர்த்தி செய்யக்கூடியது. இப்ப நாத்திகர்கள்ட்ட மறுமை சிந்தனை கிடையாது, அவங்கள்ட்ட கடவுள் நம்பிக்கையே வரல. அதே போன்று பல தெய்வ வழிபாடு செய்பவர்கள், சிலை வழிபாடு செய்யக்கூடியவர்கள், அவர்களும் மறுமையை நம்பாத காரணத்தால் அவர்களிடத்திலும் அந்த இறை நம்பிக்கை என்பது முழுமை இல்லாமல் போய்விட்டது. அப்ப இறை நம்பிக்கை எது பூர்த்தி செய்யும் என்றால், எது முழுமை பெற செய்யும் என்றால் மறுமை சிந்தனை தான் பூர்த்தி செய்யும், முழுமை அடைய செய்யும். அதனாலதான் இணை வைப்பாளர்கள், சிலை வழிபாடு செய்யக்கூடியவங்க, பல தெய்வ வழிபாடு செய்யக்கூடியவங்க,
அவங்கள பொறுத்தவரையும் கடவுள் நம்பிக்கைங்கிறது என்ன? கடவுளை பற்றிய பார்வை என்ன? கடவுள், நான் வணங்குகிற கடவுள் என்னுடைய தேவையை நிறைவு செய்ய வேண்டும், பூர்த்தி செய்ய வேண்டும், அவ்வளவுதான். கடவுளுக்கும் அவங்களுக்குமான தொடர்பு என்ன? நான் பிரார்த்தனை செய்வேன், கேட்கணும். எனக்கு தேவைன்னா நான் சாமி கும்பிடுவேன், எனக்கு என்னுடைய தேவைகள் நிறைவேறணும். ஆகவே எங்கே என்ன பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று மக்கள் சொல்கிறார்களோ அங்கெல்லாம் கூட்டம் அதிகமாக கூடுது. திருமணம் செய்யணும், திருமணம் நடைபெறணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சாமி இருக்கு, சிலைகள் இருக்கின்றன. பொருளாதார வரணுமா, அதுக்குன்னு சில சிலைகள் இருக்கின்றன. அங்க போகணும், அங்க போய் வேண்டிக்கிட்டோம், அங்க கேட்டோம் அப்படின்னா பொருளாதார தேவைகள் நிறைவேறும். இப்படி டிபார்ட்மெண்ட் பிரிச்சு வச்சிருக்கிறோம். பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவது ஒன்றுதான் கடவுளுடைய வேலை, வேற எதுவுமே கிடையாது. மனிதர்கள் கேட்பாங்க, செஞ்சு கொடுக்கணும். இறைவனை ஒரு வேலைக்காரனாக நினைக்கின்ற இந்த சிலை வழிபாடு, பலதெய்வ வழிபாடு ஏன் வருகிறது என்றால் மறுமையை பற்றி பார்வை இல்லாததான் காரணம். மறுமையை பற்றி ஒரு சிறந்த பார்வை வந்துவிட்டால் இறை நம்பிக்கை என்பது பூர்த்தி அடையும். இப்ப மறுமை சிந்தனை என்ன? எல்லாம் வல்ல இறைவன் என்னை படைத்தான், எனக்கு தேவையானவற்றை செய்கின்றான், எல்லாவற்றையும் செஞ்சுட்டு அவன் ஒதுங்கிட்டானா அதோட நம்முடைய படைப்பினத்துக்கும் இறைவனுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன், இனிமேல் நீங்க எப்படி வேணாலும் வாழலாம் அப்படி நல்லா விட்டுறானா? இல்லை. அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான், கண்காணித்து கொண்டு விட்டு போகட்டும், அதனால ஒரு பிரச்சனையுமே கிடையாது, பார்த்துட்டு போறான், அல்லாஹ் பார்க்கறான், அதுவும் கிடையாது. அப்பொழுதும் இறை நம்பிக்கை முழுமை வராது. இறைவன் என்னை கண்காணிக்கின்றான், நான் செய்கின்ற செயல்களை எல்லாம் பதிவு செய்கின்றான், பதிவு செய்து அதை மீண்டும் நம்மிடத்திலே விசாரித்து சொல்லி எனக்கு பரிசும் தண்டனை வழங்குவான் என்று வருகிற பொழுதுதான் அந்த இறை நம்பிக்கை என்பது அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. அல்லாஹ்வுக்கு பவரே எங்க வருதுன்னா மறுமை சிந்தனையில தான் பவர் வருது. இந்த இணையப்பாளர்கள்ட்ட மறுமை சிந்தனை இல்லாததுனால அல்லாஹ் பவர் இல்லாத அல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. ஒரு வேலைக்காரனை போன்று வைத்திருக்கிறார்கள், ஒரு பணியாளை போன்று வைத்திருக்கிறார்கள். கேட்கிற பொழுதெல்லாம் அந்த கடவுள் தர வேண்டும். அதுவும் இவர் எப்போ விரும்புறாரோ அப்பதான் அவர் கேட்பார். இவருக்கு கஷ்டம்னா போய் கேட்பார், கஷ்டம் போயிருச்சு அப்படின்னா போக மாட்டார். சீசனுக்கு போவார், ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும் செல்வார், அப்பொழுது கடவுளை அவர் வேண்டிக் கொள்வார், அப்பொழுது அந்த கடவுள் தர வேண்டும். இப்படி கடவுளை ஒரு பணியாளனாக, வேலைக்காரனாக, சித்தாந்த ரீதியாக எது கட்டமைத்து வைத்திருக்கிறது என்றால் மறுமை நம்பிக்கை இல்லாததான் காரணம். மறுமையை குறித்து ஒரு சரியான பார்வை இஸ்லாம் தருகிறது. ஆகவேதான் இறை நம்பிக்கை என்பது அங்கே நிறைவடைகின்றது. அப்ப இறை நம்பிக்கை இறை அச்சமாக எப்போ மாறும் அப்படின்னா மறுமை நம்பிக்கை வந்தாதான், மறுமை சிந்தனை வந்தாதான் இறை நம்பிக்கை இறை அச்சமாக மாறும். அது மட்டும் இல்லாமல் பல வகையான தவறான கொள்கைகளுக்கு எது அடிப்படை காரணம் அப்படின்னா இந்த மறுமை நம்பிக்கை இல்லாததான் காரணம். அது இணையப்பாக இருந்தாலும் சரி, பாவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் மறுமை நம்பிக்கை இல்லாதது. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வல்லதீன லா யுமினூன பில் ஆஹிரா வஹும் பிரப்பிஹிம் யாதிலூன். யாரெல்லாம் மறுமையை நம்பாமல் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் இறைவனுக்கு இணை வைக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மறுமை நம்பிக்கை இல்லாத பொழுது அங்கே இணை வைப்பு என்பது வந்து விடுகிறது. எந்த கடவுள் எழுப்புவாரு, எந்த கடவுள் விசாரிப்பாரு, எந்த கடவுள் பரிசு வழங்குவாரு, எந்த கடவுள் தண்டனை வழங்குவாரு, எந்த பார்வையுமே கிடையாது. பல கடவுள் வணங்குறாங்களே, அதற்கு காரணம் என்ன? மறுமை நம்பிக்கை இல்லை, மறுமை சிந்தனை இல்லை. மறுமை நம்பிக்கை இல்லாத காரணத்தால் சிலை வழிபாடு என்பது வருகிறது. அதே போல பாவங்கள் எதனால் வருகின்றன? இன்றைக்கு உலகம் முழுவதும் அதிகமான பாவங்கள் நடைபெறுகின்றன. பெரும் பாவங்கள், பெண்ணும் பெரிய பெரும் பாவங்கள், யோசிக்க தயங்குகிற வகையில் எல்லாம் பாவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சிந்திப்பதற்கு கூச்சப்படுகின்ற அளவிற்கு பாவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இங்கெல்லாம் பாவம் நடைபெறுமா என்று எண்ணுகிற அளவிற்கு, வியப்படுகிற அளவிற்கு எல்லா இடங்களிலும் பாவங்கள் நடைபெறுவதை நாம் பார்க்கின்றோம். எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன? திருக்குர்ஆன் சொல்லுகிறது, கல்லா பல்லா யகாஃபுல் ஆখিরা. அவர்கள் மறுமையை நம்புவதில்லை, மறுமையை பயப்படுவதில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு மனிதன் மறுமையை பயப்படுகிறான், மறுமையை நம்புகிறான் என்றால் அந்த நினைவனுடைய உள்ளத்திலே பசுமையாக இருக்கிறது என்றால் நிச்சயம் அவன் பாவம் செய்ய மாட்டான். இது போன்ற தவறான சிந்தனை பிழைகள் எல்லாம் வராது, துடுக்குத்தனமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வராது. ஏன் வராது? இறைவன் என்னை விசாரிப்பான், நான் இறைவன் முன்னால் நிற்பேன், இறைவன் என்னை விசாரிக்கிற பொழுது நான் இறைவனிடத்தில் எப்படி பதில் சொல்ல முடியும்?
இன்றைக்கு நாத்திகர்கள் எல்லோருமே கேட்கிறார்களே, கடவுளை நம்ப வேண்டுமா? கடவுளை முன்னாடி வர சொல்லு, நான் நம்புறேன். கடவுள் வந்துவிட்டால், கடவுள் உங்கள் முன்னால் வந்துவிட்டால் உங்களுடைய நிலை என்னவாகும்? நீங்கள் நம்புவீர்கள், சரி, நீங்க நம்பிக்கிறீங்க, அப்ப கடவுள் வந்துட்டியாப்பா, நான் கடவுளை நம்புறேன். அதுக்கப்புறம் கடவுள் என்ன செய்வார் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது இல்லையா? கடவுள் உங்களை எப்படி தண்டிப்பார் அல்லது கடவுள் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொள்வார் என்கிற அந்த விஷயம் இருக்கிறது இல்லையா? அதை பற்றி யோசிப்பதில்லை. அதற்கு காரணம் என்ன? மறுமை நம்பிக்கை இல்லை. மறுமை நம்பிக்கை தான் அத்தனைக்கும் அடிப்படையாக இருக்கிறது. நம்முடைய சரியான கொள்கைக்கும் நாம் சரியான பாதையில் செல்வதற்கும் இந்த உலகத்துடைய அமைதிக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது மறுமை நம்பிக்கை தான். ஆகவேதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே மறுமை நம்பிக்கையை மிகப்பெரிய அளவிலே ஊட்டினார்கள். மக்காவில 13 ஆண்டுகள் குர்ஆனுடைய வசனங்கள்லாம் நீங்க எடுத்து பாருங்க, முழுமையா அதுல மறுமை சம்பந்தமா தான் இருக்கும். 13 ஆண்டுகள் அருளப்பட்ட அனைத்து அத்தியாயங்களிலும் மறுமை தான் பிரதான விஷயமாக இருக்கிறது. அதனுடைய விவாதங்கள், அதனுடைய விமர்சனங்கள், அதற்கான கேள்வி, அதற்கான பதில், இது பூராமே மக்காவில் அருளப்பட்டது. ஒரு மறுமையினுடைய சிந்தனையை உள்ளத்தில் தாங்கி நிற்கின்ற ஒரு சமுதாயத்தை கட்டமைப்பதற்காகத்தான் 13 ஆண்டுகளை இறைவன் எடுத்துக்கொண்டான். 13 ஆண்டுகள் திருக்குர்ஆனுடைய வசனங்கள் அனைத்தும் மறுமை சார்ந்த வசனங்களாகவே இருந்தன. அதற்கு பிறகு 10 ஆண்டுகள் மதீனாவிலே 10 ஆண்டுகள் பல கட்டளைகள் இறக்கி அருளப்பட்டன. பல விஷயங்கள் தடை செய்யப்படுகின்றன. உடனுக்குடன் அது நடைமுறைக்கு வந்தது. மது தடை செய்யப்பட்டதா, உடனே அதை மக்கள் நிறைவேற்றினார்கள். தொழுகை நிறைவேற்றப்பட்டது. இஸ்லாமிய குற்றவியல் தண்டனை நிறைவேற்றப்பட்டன. எல்லாமே சரியா உடனே கொடுக்க நடந்துச்சு. காரணம் என்ன? யார்ட்டையுமே எதிர்ப்பு வரல. என்ன காரணம்? எல்லாவற்றையுமே அல்லாஹ் மறுமையோடு இணைக்கின்றான். நீங்கள் இந்த உலகத்திலே சட்டங்களை ஏமாற்றி விடலாம். இந்த உலகத்தில் நீங்கள் மக்களை ஏமாற்றி, அதிகாரிகளை ஏமாற்றி நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். அல்லது உங்களிடத்தில் பெரும்பான்மை பலம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அல்லது உங்களிடத்தில் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன என்று சொல்லி பயமுறுத்தி எதை வேண்டுமானாலும் நீங்கள் சாதிக்கலாம். அல்லது உங்களிடத்தில் ஊடக பலம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் எதை வேண்டுமானாலும், எந்த அக்கிரமங்களை வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம். ஆனால் மறுமையில் நீங்கள் இறைவனை ஏமாற்ற முடியாது. உங்களுடைய செயல்கள் பதிவு செய்யப்படுகின்றன. நீங்கள் கண்காணிக்கப்படுகின்றீர்கள். இறைவனால் கண்காணிக்கப்படுகின்றீர்கள். இறைவன் உங்களை கடுமையாக தண்டிப்பான். நீங்கள் மிகச்சரியாக நடந்து கொண்டால் மிக சிறப்பாக உங்களை பாராட்டுவான், மிக சிறப்பான பரிசுகளை வழங்குவான். இந்த எண்ணம் தான் 10 ஆண்டுகள் முஸ்லிம்களிடத்திலே மிக சிறப்பாக எல்லாவற்றையுமே செய்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கியது. யாருமே எதிர்த்து விமர்சனம் செய்யல. இந்த கட்டளை எங்களுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லல. யாருமே புறக்கணிக்கவில்லை. எத்தனை போர்கள், ஒரு போர் முடிந்து காயங்கள் ஆறுவதற்கு முன்பாக மற்றொரு போர் நபித்தோழர்கள் தயாரானார்கள். ஏன் தயாரானார்கள்? அவருடைய உள்ளமெல்லாம் நெஞ்சமெல்லாம் மறுமை சிந்தனை ததும்பி நின்றது. அப்படி அற்புதமாக மறுமை சிந்தனையை உள்ளத்திலே தாங்கிய சமுதாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய காரணத்தால் தான் அத்தனை விஷயங்களையும் 10 ஆண்டுகளை அவர்கள் சாதித்தார்கள், சாதிக்க முடிந்தது. ஆகவே இந்த புத்தாண்டு நமக்கு சொல்லுகின்ற, நினைவூட்டுகின்ற மிக முக்கியமான அம்சம் என்ன? நம்முடைய மறுமையை அது நினைவூட்டுகிறது. இந்த உலகம் தற்காலிகமானது. எப்படி இந்த ஆண்டு 2024 கடந்து சென்றதோ அதே போன்று இந்த உலக வாழ்க்கையும் நாம் கடந்து செல்வோம். புதிய ஆண்டு எப்படி வருகிறதோ அதே போன்று நாம் மறுமையை நாம் எதிர்கொள்ள இருக்கின்றோம் என்கின்ற ஒரு அற்புதமான நினைவூட்டலை இந்த புத்தாண்டு நமக்கு நினைவூட்டி இருக்கின்றது. மறுமை சிந்தனை தான் மிக முக்கியமானது. ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கின்ற பொழுது நம்முடைய மறுமை நமக்கு நினைவூட்டப்பட வேண்டும். நம்முடைய மறுமை நம்முடைய நினைவுக்கு வர வேண்டும். மறுமையை பசுமைப்படுத்திக் கொள்வதற்கு மார்க்கம் நிறைய வழிகாட்டுதலை வழங்கி இருக்கின்றது. அந்த வழிகாட்டுதலை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் மறுமையை மிக சிறப்பாக நம்முடைய உள்ளத்தில் தாங்கி அதன் அடிப்படையில் செயலாற்றுகின்ற பெரும் வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவானாக என்று துஆ செய்து இந்த அளவில் நிறைவு செய்துள்ளேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ஸிக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் கதீம் பர் ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.